ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடியா சேனல். 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு ஆகஸ்ட் 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு 1 அளவீட்டியல், அலகு 2 விசையும் இயக்கமும், அலகு 4 அணு அமைப்பு, அலகு 5 தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். பாடம் அளவீட்டியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வழி அளவுகளை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஒளியாண்டின் மதிப்பை தருக. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வானியல் பொருள்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வழி அளவுகள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் ஒளியாண்டு என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வானியல் அலகு வரையறு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பாடத்தில் மிகவும் முக்கியமான விரிவான விடையளி வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி கணக்கிடும் முறையை விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கல்லின் அடர்த்தியை ஒரு அளவிடும் முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய்? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமான ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் விசையும் இயக்கமும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீரான முடுக்கம் என்பது பற்றி நீவிர் கருதுவது யாது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈர்ப்பு மையம் என்றால் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான விரிவான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் அணு அமைப்பு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு வரையறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுவின் அடிப்படை துகள்களை குறிப்பிடவும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணு எண் என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் வேறுபடுத்தவும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ஒரு உதாரணம் தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறையன் மற்றும் அணு எண் வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாதாரண உப்பு என்பது யாது? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 7 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நிச்சயமாக இந்த 7 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த பாடத்தில் முக்கியமான விரிவான விடையளி வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு அமைப்பின் படம் வரைந்து அதன் அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தனிமத்தின் அணு எண் மற்றும் நிறை எண் முறையே 26 மற்றும் 56. அந்த அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. அதன் அணு அமைப்பினை வரையும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தில் காணப்படும் 2 வகையான இனப்பெருக்க முறைகளை எழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலரின் 2 முக்கியமான பாகங்கள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகரந்த சேர்க்கை வரையறு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் யாவை? நெக்ஸ்ட் கொஸ்டின், இலைத்தொழில் இலைக்காம்பு பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான விரிவான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை பற்றி விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் தரைக்கீழ் தண்டின் வகைகளை விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஞ்சி என்பது தண்டு, அது வேறு அல்ல, ஏன்? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.